இருக்குது. சொன்ன மாதிரி ஜம்மு காஷ்மீரை தாண்டி மகாராஷ்டிராலையும் நிற்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மும்பையில் வந்து நிச்சயமா பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க. நீங்க குஜராத் வழியா பொதுவாக வருவதாக நம்ம சொல்லுவோம். அதாவது பார்டர்ல இருக்கக்கூடிய ஊர்கள் இல்லாமல் வியாபாரங்கள் அதான் நீங்க பொருளாதாரம்னு கேட்டீங்களா, அந்த இடத்துல தான் இந்த விஷயம் வருது. ஒரு பாம்பேங்கிறது கேட்வே ஆஃப் பிசினஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க கூடாதுங்கிறதுனால தான் பாதுகாப்பை வந்து இருமடங்காக அங்கேயே வந்து அவங்க தாஜ்ல ஹோட்டல்ல ஏற்கனவே நடத்தி இருக்கிறாங்க. அப்பவுமே நம்ம பதிலடி கொடுக்கல. அதெல்லாம் தான் இன்னைக்கு இவங்களுடைய அத்துமீறலுக்கு காரணம். அப்போ அதனால தான் உறுதியான நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பொருளாதார இழப்புன்னு சொன்னால் எப்படி வரும்னா நேரடியாக வராது. நம்மளுடைய ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை உருவாகுன்னா அந்த ஊருடைய நிலைமை சற்று நாள் ஆகும் சீராகிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வரும். காஷ்மீருடைய பாதுகாப்பு என்பது முழுமையாக வந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் இது போல் ஒருவர் ஏன்னா இது வந்து ஒரு குரூப்பாக வந்து பண்ணலை. ஒரு 3-4 பேர் வந்து திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் அதை பற்றின விசாரணைகள் போய்கிட்டு இருக்குது. நிச்சயமாக இது கடைசி தீவிரவாதி வரைக்கும் அழித்தொழிக்கப்படுவார் இந்த நடவடிக்கையின் மூலமாக. ஏன்னா யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளவு பேர் நம்ம நாட்டில் அந்நியர்கள் இருக்கிறாங்க, அந்நிய தேசத்தவர்கள் இருக்கிறாங்க. மெடிக்கலுக்கு வந்தவங்களே திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை. ஏன்னா நம்ம ரொம்ப அன்பான தேசம் நம்முடைய தேசம், இந்திய தேசம் வந்து நம்ம அன்பான தேசம். நம்ம மருத்துவ உதவி நாடி வர்றவங்களை வந்து நம்ம வெளியில் அனுப்பக்கூடாது. ஆனால் கட்டாய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் என்கிற நாடு தீவிரவாத யாராவது இதை வச்சு ஊடுருவாங்களோ அப்படின்ற ஒரு நிச்சயமாக. ஏன்னா அவருக்கு உதவியாக வர்றவர் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டாய நிலைமைக்கு இன்று நம்முடைய தேசம் வந்து தேசத்துடைய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை வந்து நம்முடைய பாரத பிரதமருக்கு இருக்குது.